ஹாய் மக்களே! மெக்ன சந்தேசம் சீரியல் ஜூன் 16, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. பூமி ஹாஸ்பிட்டல்ல மயக்கம் தெளிஞ்சு முழிக்கிறா. முழிச்ச உடனே பக்கத்துல இருக்கிற சரத்சந்திரா கிட்ட ககன் மாமா எங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சரத்சந்திரா வருத்தப்பட்டு, உனக்கு துப்பாக்கி குண்டு பட்டு உயிரே போற நிலைமையில வந்துடுச்சு. நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? நீ என்னடான்னா அவன கேட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சூர்யா அங்க வரான். ஜெயச்சந்திராவ டாக்டர் கூப்பிடுறாருன்னு சொல்லி அனுப்பிட்டு பூமி கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ பூமி கேக்குறா, எங்க ககன் மாமா எங்க, என்ன பண்ண வர அப்படின்னு கேட்கும்போது சொல்றான் சூர்யா பூமி கிட்ட, ககன் இனி உயிரோட இல்ல, மேல இருந்து அருவியில இருந்து கீழே விழுந்துட்டான், குண்டும் பட்டிருக்கு அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறான். பூமி இத நம்பவே மாட்டேங்கிறா. நீ பொய் சொல்ற, என் மாமாக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு அழுதுகிட்டே அவ கையில இருந்த குளுக்கோஸ் பாட்டில பிடுங்கி போட்டுட்டு அந்த அருவி இருக்கிற இடத்துக்கு போடுறா. அங்க ககனோட அம்மா சாரதா அழுதுட்டு இருக்காங்க. பூமியும் அங்க போய் ககனை தேடுறா. ககனோட அம்மா சாரதா பூமியை கட்டி பிடிச்சுக்கிட்டு, என் மகன் எங்கேயும் போகல, கண்டிப்பா திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லி தேத்துறாங்க அவளை. அப்போ 2 போலீஸ் வராங்க. அவங்க, நாங்க உடம்ப தேடி பார்த்தோம், ஆனா கிடைக்கல, மேல இருந்து அருவியில விழுந்ததால தண்ணியில அடிச்சிட்டு போயிருக்கலாம், இல்ல பாறையில சிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ககனோட வாட்ச் மட்டும்தான் சொல்லி கொடுக்கறாங்க. அந்த வாட்சை வச்சுக்கிட்டு செர்ரி அழுதுட்டு இருக்கான். அந்த வாட்சை பூமி கிட்ட காட்டுறான். அந்த வாட்சை வாங்கின உடனே பூமி பழைய நினைவுக்கெல்லாம் போறா. பழசெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் ககன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பூமிக்காக. ஆனா பூமி அங்க வரலன்னு கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ககன். அப்போ பூமி லேட்டா வந்ததும் ககன் கோவப்படுறாரு. பூமி அவனை சமாதானப்படுத்த கிஃப்ட் கொண்டு வந்திருக்கன்னு சொல்றா. ககனும் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கன்னு சொல்றாரு. ககன் மல்லிகைப்பூவை எடுத்து பூமி தலையில வச்சு அவளுக்கு அழகு பாக்குறாரு. பூமி தலையில மல்லிகைப்பூ வச்சு விட்டதும், இது வெறும் பூ இல்ல, என்னோட அன்பு அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பேசுறாரு. பூமி அவனுக்கு ஒரு வாட்ச் கிஃப்டா கொடுக்கறாப்போ, ஆனா அத கையில கட்டாம காதுகிட்ட வச்சு கேட்க சொல்றா. ககன் கேட்கும்போது அதுல அவனோட இதய துடிப்பு சத்தம் கேக்குது. அதுக்கு பூமி சொல்றா, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னா இருக்கணும், அதுக்குதான் இந்த ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி இந்த வாட்ச வாங்கினேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ககன் ரொம்ப எமோஷனல் ஆகி அவளை கட்டி பிடிச்சுக்கிறாரு. ஐ லவ் யூ சொல்லியிருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவ அழுதுட்டு இருக்கா அந்த வாட்சை வச்சுக்கிட்டு. அதெல்லாம் அந்த வாட்ச் பார்த்துதான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, என்னாலதான் என் மாமாவுக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுவுறா. அங்க இருக்கிற செர்ரி, இது பெரியம்மாவுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, அதனால இந்த வாட்ச் கிடைச்ச விஷயத்தெல்லாம் நீ பெரியம்மா கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லி பூமியும் செர்ரியும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சாரதா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி போய் ககன் பேரை சொல்லி கத்தி கத்தி வாடா வாடான்னு கூப்பிட்டு தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப அழுதுகிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ பூமிகிட்ட செர்ரி சொல்றான், சதித்திட்டம் போட்டு ககனை இவனுங்க கொன்னுட்டானுங்க, உன்னை காப்பாத்ததான் அண்ணன் உயிரே விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமா பேசிட்டு இருக்கான். நீ இப்படிலாம் மனசு உடைஞ்சிராத அப்படின்னு சொல்லி தேத்திட்டு இருக்கான் பூமிய. அப்போ ககனோட அம்மா சாரதா அழுதுகிட்டே அங்க வராங்க. என் மகன் ககன் கிடைச்சானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பூமி அந்த வாட்ச அவங்க கண்ணுல படாத மாதிரி மறைச்சு வச்சுக்கிறா. ஏன்னா என் மகன் சாகலாம், உயிரோட தான் இருக்கான், ஒருவேளை அவன் இறந்து போயிட்டா என்னால உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேக்குற பூமி இந்த வாட்சை மட்டும் அத்தை கிட்ட காட்டிட்டா அவங்க அதிர்ச்சியில என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, அதனால அவங்க கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பூமியும் ககன் இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன் அப்படின்னு ரொம்ப தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுவுறா. அடுத்தது சூர்யாவும் சரத்சந்திராவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. சூர்யா கார் ஓட்டிட்டு இருக்கான். சூர்யா ரொம்ப திமிரா, அப்போ ககன் தான் இறந்துட்டான்ல, நம்ம வழியில இருந்த முள்ளு நீங்கிடுச்சு, இனிமே ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சரத்சந்திரா, ககன் இறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே என் மக பூமி என்னை மதிக்காம அவனை தேடி ஓடுறா, அவன் இறந்தாலும் பூமியோட மனசுல இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு கோபத்தோட கவலையோட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. சரத்சந்திரா சொல்றாரு, பூமிக்கு இன்னும் அந்த ககன் மேல இருக்கிற காதல் குறையல, அது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சூர்யா சொல்றான், அதான் ககன் இறந்துட்டான்னு அவளை
நம்ப வச்சாச்சுல்ல, இனிமேல் என்ன? இனிமேல் நம்ப பாத்துக்கலாம் விடுங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சரச்சந்தாட்ட பேசிட்டு வந்துட்டுருக்கான். அவங்க 2 பேரும் பூமி இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ சாரதா, பூமி, செர்ரி எல்லாம் இருக்காங்க. அப்ப சாரதா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா பார்த்த உடனே பூமி செம்ம கோபமா ஓடி போய் அவன் காலரை பிடிச்சுக்கிட்டு, டேய் சூர்யா, நீ தான் என் மாமாவை சுட்டு கொன்ன அப்படின்னு கத்தி கேக்குறா. அப்போ சூர்யா பதறி போய், பூமி, நான் எதுக்கு அவனை கொல்லணும் அப்படின்னு சூப்பரா நடிக்கிறான் அந்த சூர்யா. பூமி அதுக்கு சொல்றா, அபூர்வா உனக்கு காசு தரேன்னு சொன்னாளா அப்படின்னு அந்த சூர்யாவை கேக்குறா. விடாம அவன் கன்னத்திலேயே பலார் பலார்னு அரைஞ்சு, நீதான் என் மாமாவை சுற்றுப்ப அப்படின்னு அழுதுகிட்டே கத்துறா. நடுவுல ஜெயச்சந்திரா வந்து பூமியை தடுக்கிறாரு. அம்மா பூமி, உன்னை காப்பாத்த தான் சூர்யா அங்க வந்திருக்காரு. அவர் மேல கோவப்பட்டு நீ ஏமா அவரை கத்துற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே உன்னை தூக்கிட்டு போன ககன் மேலதான் தப்பு அப்படின்னு சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அப்போ பூமி கத்துறா, உன்னை போய் மதிச்சேன்னு நானு, என் மாமாவை இப்படி இப்படி கொன்னுட்டீங்களே எல்லாரும் சேர்ந்து, நீங்க எல்லாம் ரொம்ப கொடூரமானாங்க அப்படின்னு எல்லாரையும் திட்டுறா. பக்கத்துல இருக்கிற செர்ரியும், ஆமா இந்த சதி திட்டத்துல எல்லாருக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு பூமியோட சேர்ந்து பேசுறான் செர்ரி. ககனோட அம்மா சாரதா ரொம்ப கோவமாகி சரச்சந்திராவையும் சூர்யாவையும் பார்த்து சாபம் விடுறாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இப்படி பண்ணிருப்பீங்க அப்படின்னு திட்டுறாங்க. என்கிட்ட இருந்து என் புருஷனை தூரமாக்குனீங்க, இப்போ என் மகனையும் இல்லாம பண்ணிட்டீங்க. ககன் மட்டும் உயிரோட திரும்பி வரலன்னா இந்த தாயோட சாபம் உங்களை சும்மா விடாது, நீங்க 2 பேரும் உருப்படவே மாட்டீங்க அப்படின்னு கைய நீட்டி பயங்கரமா அவங்க 2 பேருக்கும் சாபம் விடுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பூமி அவங்க அப்பா வீட்டுல உட்காந்துருக்கா. அப்போ ககனோட போட்டோ வச்சு அழுதுட்டு இருக்கா. போட்டோவை நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு, அந்த துரோகி எல்லாரும் சேர்ந்து என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க அப்படின்னு கத்துறா. அதுக்கு சரச்சந்திரா, எவ்வளவு நேரம் தான் இப்படி போட்டோவே பார்த்து அழுதுட்டு இருப்ப அப்படின்னு கேக்குறாரு. உடனே பூமி கோபமாகி, எல்லாம் அந்த சூர்யா செஞ்ச வேலைதான், அவனை என் மாமாவை சுட்டத்தினாலதான் என்னை விட்டு என் மாமா தூரமா போயிட்டாரு, என் வாழ்க்கையிலே இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கல, அவனை சும்மா இடக்கூடாது அப்படின்னு சொல்றா. வாங்கப்பா போய் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சூர்யா மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. உடனே பூமி கிளம்பும்போது சரச்சந்திரா அவளை தடுத்து நிறுத்தி, இருபூமி உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அழுதுகிட்டே, ககனை சுட்டது சூர்யா கிடையாதுமா, நான் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே பூமி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அவளால நம்பவே முடியல. என்னப்பா சொல்றீங்க, நீங்க தான் சுட்டீங்களா அப்படின்னு திரும்பவும் கேக்குறா. அவரும் நடுக்கத்தோட, ஆமா நான் தான் சுட்டேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. அதோட அந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.